வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அங்கன்வாடி சத்து மாவில் ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் கரையிற வரைக்கும் வச்சிருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு அங்கன்வாடி சத்து மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம வானலியில் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். 1/4 கப்பு தண்ணி 1 கப் சத்து மாவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு குறைஞ்ச தீயில வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரத்திலே நல்லா கெட்டியாக வந்துடும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கையில் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பால் கொழுக்கட்டை சின்ன சின்னதாக நம்ம உருட்டுவோம்ல, அந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டிக்கலாம். எண்ணெய் தடவாமல் நீங்கள் கையில் உருட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டிக்கும். அதனால் 2 கையிலையுமே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன். அடுத்தது வானொலியில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இதோட 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். கொதிச்ச பிறகு நம்ம இந்த உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இந்த சத்துமாவு கொழுக்கட்டையை நம்ம சேர்த்த பிறகு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மூடி போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே எல்லா கொழுக்கட்டையும் உடஞ்சி களி மாதிரி ஆகிடும். அதனால் மறந்து கூட நீங்கள் மூடி போட்டு வேக வைக்காதீங்க. கொழுக்கட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுமே இந்த கொழுக்கட்டை நல்லாவே வெள்ளைப்பாகில் வெந்துடும். அடிக்கடி இந்த மாதிரி ஸ்பூனோட பின்பக்கம் வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக பால் கொழுக்கட்டை செய்யும் பொழுது திக்காக வரதுக்காக 1 ஸ்பூன் போல் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்ல. இது கொதிச்சு வந்தாலே போதும், திக்காக வந்துடும். ஆறின பிறகு இன்னும் திக்காக வந்துடும். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் போல் துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா வீட்டிலையே நீங்கள் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, ரொம்ப டேஸ்டியானதும் கூட. எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம தேங்காய் பால் சேர்த்து 3 நிமிஷம் தான் கொதிக்க விட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.